ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று நைட்டு கீழ் திருப்பதியில் 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 12,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. காலையில் 1:20 போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. டிவிதேஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று நைட்டு 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கன்ஸும் காலையில் 1:20 போல் தீந்துருச்சு. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 24லேருந்து 30 மணி நேரம் ஆகும்னு டிடிடியில் இன்றைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த பக்தர்கள் அதிகபட்சமாக இருக்குது 97,561 பேர் அப்படின்னு. முடிக்காணிக்கை கொடுத்தவங்க கூட 57,780 பேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சர்வ தர்ஷனத்தில் ஹெவி க்ரௌடு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எந்த புக்கிங்கும் கிடையாது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க ஆகஸ்ட் மாதத்துக்கு. ஒரு லாகின்ல அட் அ டைம் நம்ம 6 பேருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்து 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. மற்றபடி நீங்கள் வேறு எந்த தர்ஷன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் இந்த 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. ஆகஸ்ட்டில் எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. எலிஜிபிளாக இருக்கிற நம்பர் 2 வச்சுக்கோங்க. 2 டிவைஸில் மினிமம் லாகின் செய்யுங்க. வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுல ப்ரொசீட் பண்ணுங்கள். அவசியம் எல்லா டீட்டெயில்ஸும் கிளிப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஃபாஸ்ட்டாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் புக் பண்ணிக்கலாம். ஸோ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சோன்னா டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் ஓப்பன் ஆகும். சில நாட்கள் 12 மணி ஸ்லாட்லேருந்து இருக்கும் மத்தியானம், சில நாட்கள் 1 மணி ஸ்லாட்லேருந்து இருக்கும். அதே மாதிரி நைட்டு பார்த்திங்கன்னா சில நாட்கள் 9 மணி ஸ்லாட் வரைக்கும் இருக்கும், சில நாட்கள் 10 மணி ஸ்லாட் வரைக்கும் இருக்கும். ஓரளவுக்கு 100 டிக்கெட்ஸ்க்கு அதிகமாக இருக்கிற ஸ்லாட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வராது. இன்கேஸ் அப்படி வருது, உங்களுக்கு அந்த ஸ்லாட் தான் வேணும், அந்த டேட் தான் வேணும்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ். அது வந்தாலும் ரீட்ரை தான் நம்ம கொடுக்கணும். வேலிடேஷன் எரர்னு வந்தால் நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில் ஏதோ தப்புன்னு அர்த்தம். ஆதார் நம்பரோ ஏதோ டீட்டெயில்ஸ் தப்புன்னு அர்த்தம். ஸோ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம 2 to 3 நிமிஷத்துக்குள்ளார பேமெண்ட் பேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா எரர் இல்லாமல் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஒரு நம்பருக்கு 2-3 நம்பரில் நம்ம லாகின் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு டிவைஸுக்கு ஒரு மாதிரி வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். இன்கேஸ் டிக்கெட் புக் ஆகாமல் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அண்டு பேமெண்ட்டு செய்த பிறகு சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கூட இன்னொரு மொபைலில் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அதில் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது சுற்றுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் போனீங்கன்னா பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயிலியர் வந்துடுது. நேற்று விஐபி தர்ஷனமே 11 மணிக்கு ஓப்பன் பண்ணது. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆச்சு புக் பண்ணுறதுக்கு ஒரு 2 டிக்கெட்டுக்கு. குறைஞ்சது 2 பேருக்கு நம்ம புக் பண்ணால் தான் அக்காமடேஷனுக்கு எலிஜிபிளாக இருப்போம். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, உங்களில் ஒரு 4 பேருக்கு கிடச்சிருக்கு, ஒருத்தருக்கு கிடைக்கல அப்படின்னா வேறு என்ன ஆப்ஷன்னா ஹோமம் டிக்கெட் தான் ஆப்ஷன். ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
இன்றைக்கி 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். நீங்கள் சுவாமி தர்ஷனத்துக்கு போயிருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பழைய சீவரம் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயில். தர்ஷனத்துக்காக வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது அந்த சரௌண்டிங்ஸே. மேலே வந்து வைத்தீஸ்வரன் கோயில் நினைக்கிறேன். அக்காமடேஷன் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்சனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும் காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் ஸ்ரீவாணி விஐபி கரண்ட் டேட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. 10,500 ஒருத்தருக்கு பே பண்ணி டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். அந்த டைமில் மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் டெய்லி காலையில் க்ரௌடை பொறுத்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ் ஜென்ரலாக 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க காலையில். ஸோ நம்ம ஒரு 3 மணிக்கெல்லாம் இருந்தோம் அப்படின்னா ரூம் கிடச்சிரும். இப்போ க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால கண்டினியூஸாகவே 1 வீக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. க்ரௌடு குறைஞ்சதாகவே இல்லை. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி போகிற கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.